புத்தருடைய ஃபேமஸ் கதை ஒன்று இருக்கு. புத்தர் ஆவறதுக்கு முன்னாடி சித்தார்த்தரா தன்னுடைய அரச வாழ்க்கையை விட்டுட்டு வெளில வந்துட்டு ஒரு துறவியா அவர் ரொம்ப நாள் கடுந்தவத்தை மேற்கொள்றாரு. என்ன பண்ணா என்லைட்மெண்ட் கிடைக்கும் அப்படிங்கிற அந்த ஒரு தேடல் அவரை கடும் தவத்தை நோக்கி தள்ளுனுச்சு. இந்த அளவுக்குன்னா தன்னுடைய உடலை வருத்தி எதுவும் சாப்பிடாம சாவின் விளிம்புக்கு சித்தார்த்தர் போனாரு. அந்த நேரத்துல அவருக்கு ஒரு விஷயம் தோணுனதா சொல்லுவாங்க. எது அந்த சிந்தனை அவர் கொடுத்துச்சு அப்படிங்கிறதான் இந்த கதை. ஒரு நாள் ஒரு ஆற்றங்கரையின் ஓரம் சித்தார்த்தர் ஒரு தவத்தை மேற்கொண்டிருந்தாரு. அப்போ அந்த ஆத்துல ஒரு படகுல ஒரு இசைக்கலைஞன் டிராவல் பண்ணி போறான். அந்த இசைக்கலைஞன் தன்னுடைய சீடனுக்கு ஒரு வீணையை எப்படி டைட்டன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கொடுக்குறான். ஒரு வீணையை எப்படி அந்த ஸ்ட்ரிங் அந்த நாணை எப்படி டைட் பண்ணும் அப்படின்னு சொல்லி கொடுக்குறான். அப்ப அவன் சொல்றத சித்தார்த்தர் கேட்கிறாரு. அந்த டீச்சர் என்ன சொல்றாருன்னா, அந்த ஸ்ட்ரிங் ரொம்ப டைட்டா இருந்தா அருந்துரும், அதுவே ரொம்ப லூஸா இருந்துச்சுன்னா இசை கேட்க முடியாது. ஸோ சரியான ஒரு அளவுல பேலன்ஸ்டா அந்த ஸ்ட்ரிங் இருக்கணும் அப்படின்னு அந்த டீச்சர் தன் சீடனுக்கு சொல்லி கொடுக்குறாரு. அதை சித்தார்த்தர் கேட்கிறாரு. சித்தார்த்தர் என்ன ரியலைஸ் பண்றாரு அப்படின்னா, ஒரு கடுந்தவ போக்குல உடலை வருத்தி சாவின் விளிம்புக்கு சென்று நம்மளால ஞானத்தை எட்ட முடியாது. அதே நேரத்துல ஒரு இளவரசனா சுகபோக வாழ்க்கை எல்லாமே இன்பத்தை நோக்கி ஓடி ஒரு வேர்ல்ட்லி பிளஷரை நோக்கி ஓடியும் நம்மளால ஞானத்தை எட்ட முடியாது. இது ரெண்டும் இல்லாத ஒரு மிடில் பாத், ஒரு மத்திம பாதையை தான் நம்ம சூஸ் பண்ணணும் அப்படிங்கிற அந்த எண்ணம் அப்போது புத்தருக்கு ஏற்பட்டுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு இந்த கதையை ஏன் நான் சொல்றேன், இதே மத்திம பாதை ஒரு எக்ஸ்ட்ரீமான ஒரு பாத்தும் இல்லாம இந்த பக்கம் ரொம்ப வேர்ல்ட்லி பிளஷரை நோக்கி ஓடாம ஒரு மிடில் பாத்தை தேர்ந்தெடுத்த இன்னொரு முக்கியமான ஒரு லீடரை பத்தி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். யார் அந்த தலைவர்? காஞ்சி தந்த புத்தன் பேரறிஞர் அண்ணாவை பத்தி தான் நான் பேசிட்டு இருக்கிறேன். பேரறிஞர் அண்ணா அப்படிங்கிறவர் பெரியார் என்னும் பெரும் தலைவர்கிட்ட ஒரு சீடனா போய் ஜாயின் பண்றாரு. பெரியார் அண்ணாவின் பேச்சு திறமையை பார்த்து என் கூட வாங்க அப்படி சொல்லி கூப்பிட்டு அவருடைய எழுத்து அவருடைய பேச்சு எல்லாமே அன்றைய திராவிட இயக்கத்துக்கு மிகப்பெரிய ஒரு பலமா இருந்துச்சு. பெரியார் அப்படிங்கிறவர் ஒரு மிகப்பெரிய தலைவர். தன்னை எப்படி அவர் கூப்பிட்டுக்குவார்னு பார்த்தீங்கன்னா, அழிவு வேலைக்காரன் அப்படி சொல்லுவார். அழிவு வேலைக்காரன் அப்படின்னா என்ன அப்படின்னா, பெரியாரை நீங்க எந்த ஒரு சட்டத்துக்குள்ளேயும் அடக்க முடியாது, எந்த ஒரு கட்டுமானத்தையும் பெரியார் எதிர்த்திருக்கிறாரு. அப்படியான ஒரு தலைவர்கிட்ட இருந்து அண்ணா உருவாகி ஒரு கட்டத்துல என்ன யோசிக்கிறார் அப்படின்னா, பெரியாரின் கொள்கைகள் எல்லா மக்கள்கிட்டையும் கொண்டு போய் சேரணும் அப்படின்னா அது சட்டத்தின் மூலமா தான் செய்ய முடியும் அப்படின்னு யோசிக்கிறாரு. பெரியாருக்கு வாக்கரசியல் மேலேயோ அரசாங்கத்தின் மேலேயோ எந்த ஒரு கட்டுமானத்தின் மேலேயும் அவருக்கு நம்பிக்கை கிடையாது. எல்லாமே உடையணும் அப்படின்னு சொல்லக்கூடியவர் தான் பெரியார். ஆனா அங்கேருந்து வெளிவந்த அண்ணா வாக்கரசியல் மூலமாக ஒரு ஆட்சியை பிடித்து பெரியாரின் கொள்கைக்கு ஒரு அடித்தளத்தை இட்டு காண்பித்தார். பேரறிஞர் அண்ணா சூஸ் பண்ண பாதையும் ஒரு மத்திம பாதை தான், ஒரு மிடில் பாத் தான். பெரியார் அப்படிங்கிற ஒரு தலைவருடைய அந்த தாட்ஸ், அவருடைய அந்த கொள்கைகள், அதோடைய வழிமுறைகளை ஏற்கக்கூடிய பக்குவம் மக்களுக்கு அன்றைக்கும் இல்லை இன்றைக்கும் முழுமையா வந்துச்சான்னு கேட்டா இல்லை அப்படின்னு தான் சொல்லலாம். அதுவே பெரியாரின் கொள்கைகளை இனிப்பு தடவி அண்ணா கொடுத்தாரு. அவருடைய கொள்கைகளுக்கு ஒரு அரசாணைகள் மூலமாக ஒரு வடிவத்தை ஏற்படுத்தி கொடுத்தாரு. அதற்கப்புறம் அந்த லீடர்ஸ் முன்னெடுத்து போனாங்க. அண்ணா போட்ட அந்த அடித்தளம் இருக்கு பாத்தீங்களா, அது மிடில் பாத். ஒரு கடுந்தவ போக்கு பெரியாரின் போக்குக்கும் போகல, அதுக்காக எக்ஸ்ட்ரீமா ரைட் போய் நான் கொள்கையே இல்லாம இமேஜ் அரசியலை பண்ணிட்டு போயிடுறேன், கொள்கை இல்லா ஒரு அரசியலை பண்ணிட்டு போயிடறேன்னு அவர் போகல. மிடில் பாத், பெரியாருடைய அந்த தாட்ஸையும் எடுத்துக்கிட்டு வழிமுறையை மட்டும் மாத்தி ஒரு நீண்ட கால திட்டத்தை அண்ணா போட்டு தந்தார். அதனாலதான் சொல்லுவேன், புத்திசம் இன்னைக்கும் ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பாத்துல இருக்கு அப்படின்னா புத்தர் சூஸ் பண்ண அந்த மிடில் பாத் ரொம்ப காரணம். அதே போல பெரியாரின் கொள்கைகள் நீண்ட காலமாக பயணிக்க அண்ணா இட்ட அந்த அடித்தளம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. அண்ணாவை வாசிப்போம். அண்ணாவுடைய இந்த ஒரு புத்தகத்தை நான் வாசிக்கணும்னு எல்லாருக்கும் பரிந்துரைப்பேன். நான் சமீபத்துல தான் வாசிச்சு முடிச்சேன். எண்ணி துணிக கருமம் அப்படிங்கிற இந்த புத்தகம் கிண்டில்ல வாசிக்க கிடைக்குது. ஃப்ரீ இபுக் கூட இருக்கலாம். ஸ்பாட்டிஃபைல நான் ஆடியோவா கேட்டேன். யாருக்காவது லிங்க் வேணும்னு கேட்டீங்கன்னா லிங்க் அப்படின்னு டைப் பண்ணுங்க, நான் டிஎம் பண்றேன். இந்த எண்ணி துணிக கருமம் அப்படிங்கிற புக்கு ஏன் முக்கியம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அண்ணா ஒரு கட்டத்துல திராவிட நாடு கோரிக்கை அப்படின்னு கேட்டாரு. திராவிட நாடு திராவிடருக்கே அப்படிங்கிற முழக்கத்தை அண்ணா வச்சாரு. ஆனா ஒரு கட்டத்துல இந்திய அரசாங்கம் பிரிவினைவாத தடுப்பு சட்டம் அப்படின்னு கொண்டு வந்துச்சு. யாராவது பிரிவினை கேட்டீங்கன்னா அந்த கட்சியே தடை பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லி சட்டத்தை கொண்டு வந்துச்சு. இந்த புத்தகத்துல அண்ணா திராவிட நாடு கோரிக்கையை ஏன் கைவிடுகிறோம் அப்படின்னு சொல்லி தன்னோட தம்பிக்கு எழுதின அந்த கடிதம் தான் புத்தகமா இருக்கு. நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா வாட் அ விஷனரி லீடர் அண்ணா அப்படிங்கிறது நமக்கு தெரியும்.
பராசக்தி படத்துல நம்ம பார்த்த அண்ணா அப்படிங்கிறது ஒரு கிளிம்சஸ் தான். அண்ணா இஸ் டூ பிகர் than that. ஸோ வாய்ப்பு இருக்கிறவங்க எண்ணி துணிக கர்மம் அப்படிங்கிற புத்தகத்தை கட்டாயமா வாசிக்கணும். இன்னொரு காணொலியில் சந்திக்கலாம். நன்றி.